மக்களே தினமும் ஒரு ரத்தினக்கல். இன்று நம்ம பார்க்க போற ஒரு கல் தான் அக்வாமரின் சொல்லுவாங்க. பாருங்க இந்த மாதிரி அக்வாமரின் இந்த நிறத்துல, அதாவது ப்ளூ டோபாஸ் கலர்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா பார்க்கறது ரொம்ப அரிது தான் சொல்லலாம். அதுலயும் 100 கேரட்டுக்கு மேல உள்ள அக்வாமரின் இந்த நிறத்துல, இந்த சைஸ்ல, இந்த சுத்தமா இருக்கிற கல் ரொம்ப ரேருங்க. ரொம்ப அருமையான கல். அக்வாமரின் கல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரங்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் நல்ல நிறமா குவாலிட்டியான கற்கள்லாம் கிடைச்சிட்டு இருந்து இப்போ சமீப காலத்தில் அந்த கல் எடுக்கப்படுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எப்பவுமே ஆப்பிரிக்கால குறிப்பா ஜாம்பியா, மடகாஸ்கர், நைஜீரியா இது போன்ற அந்த நாடுகளில் இந்த அக்வாமரின் நிறைய கிடைச்சிட்டு இருக்குது. அக்வாமரின் என்றாலே சாந்தமரியான்னு சொல்லுவாங்க. சாந்தமரியாங்கிறது பிரேசிலுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அக்வாமரின் தான் விலை மதிப்பு அதிகமானதுன்றே சொல்லலாம். அதனுடைய நிறம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இந்த நிறம் தான், இந்த நிறத்தை ஒட்டி தான் இருக்கும். என்னதான் நம்ம நல்ல சாந்தமரியா கலர்ல அக்வாமரின் கிடைச்சாலும் ஆய்வகங்களில் இது சாந்தமரியா என்று அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அது பிரேசிலா இருக்கும். பிரேசிலேருந்து கிடைக்கிற அந்த அக்வாமரினுக்கும் ஆப்பிரிக்கா, இந்தியாவிலேருந்து கிடைக்கிற அந்த அக்வாமரினுக்கும் 5 அல்லது 7 மடங்கு அதனுடைய விலை உயர்வானது. பொதுவாகவே அக்வாமரின்ல சிறிய கற்கள் வந்தால் நிறைய அதிக நிறம் கொண்ட கலராக வரும். சுத்தமாகவும் பார்க்கலாம், கலர் நல்லாவும் இருக்கும். ஆனால் பெரிய கற்களில் இது போல சுத்தமான நிறம் கொண்ட, அதாவது டாப் ட்ரிபிள் ஏன்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட கற்களை பார்க்கறது ஆயிரங்கள்ல ஒரு கல்லை தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கல் தான் இது. ரொம்பவும் விலை மதிப்பானது. அதாவது இந்த மாதிரி கற்களுக்கு உலகம் ஃபுல்லாக டிமாண்ட் இருக்குது. பாருங்க, இதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால், நம்மளுடைய இந்த பெரிய சைஸ் அந்த அக்வாமரினுக்கு இங்கே உள்ள ஆய்வகம் கில்ட் ஜெமாலஜிக்கல் ரிப்போர்ட் அவங்க என்ன செய்கிறாங்க, 1000 கல்லில் 500 கல்லில் ஒரு ஸ்டோனுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ப்ரீமியம் ரிப்போர்ட், ப்ரெஸ்டீஜ் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு தான் அந்த கல் வச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பாருங்கள், அந்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். இது எல்லா கற்களுக்கும் இந்த ரிப்போர்ட் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு ஜெம் பீஸ், அதாவது ஃபைன் ஜெம்முக்கு மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. உண்மையிலேயே ஜெம் கலெக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் அவங்களுடைய இடத்துல இந்த மாதிரி அக்வாமரின்னு சொன்னால், இப்படி ஒரு அக்வாமரின் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு ஒரு அழகுன்னு சொல்லலாம். இந்த கில்ட் பிரஸ்டீஜ் ரிப்போர்ட்டுடைய இந்த அக்வாமரின் இடம்பெற்றிருக்கிறது உண்மையிலே குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு ரத்தினக்கலை பற்றி பார்ப்போம். நன்றி.